மூன்று குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக சொல்லுவேன், உங்களின் ஆயுட்காலம் அதிகமாகிவிடும். நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழ முடியும். மட்டுமல்ல, திடீர் மரணங்கள் ஏற்படாது. அந்த மூன்று குணங்களும் ரொம்ப லேசான விஷயங்கள். வாருங்கள் இந்த பதிவிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கை என்பது எப்பொழுது அதற்கு ஒரு முடிவு வருகிறது என்று தெரியாமலேயே வாழக்கூடிய ஒரு சூழல்தான் வாழ்க்கை. சமீபத்தில் நடந்த அண்டை மாநிலமான கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு, வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு, அல்லாஹு அக்பர், காலையில் எழுந்து நம்முடைய இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து தன்னுடைய விரிப்பிலே, தன்னுடைய கட்டிலே, தன்னுடைய பெட்டிலே உறங்கியவர்கள் காலை அவர்கள் மண்ணுக்கடியில் இருந்தார்கள் என்பது வேதனையான வருத்தத்திற்குரிய விஷயம். ஆக சொல்ல வருவது, நம்மின் வாழ்விலே எப்பொழுது மரணம் என்பது யாருக்கும் தெரியாது. சிறுவயது குழந்தைகள் பிறக்கும் பொழுதே பல பிரச்சனைகளால் பிறக்கிற சூழலையும் பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள் இன்று ஏதேதோ நோய்களின் பெயர்கள் சொல்லப்பட்டு பச்சிளம் குழந்தைகள் மரணிப்பதை கூட நாம் பார்க்கிறோம். ஆக மரணம் என்பதற்கு வயதோ, மரணம் என்பதற்கான காரணமோ இந்த சமூகத்தில் பெரிய அளவிலே தேட முடியாத சூழலிலே அடுத்த நொடி பொழுது கூட மரணம் வரலாம் என்ற சூழலிலே நம்மின் வாழ்வை நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும், எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை தந்து திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் நோயற்ற வாழ்வை தருவானாக. காரணம், திடீர் மரணங்கள் பல நேரங்களில் பலர்களின் சூழல்களை தலைகீழாக புரட்டி விடுகிறது. பல குழந்தைகளை அனாதைகளாக மாற்றுகிறது. பல மனைவிமார்களை விதவைகளாக மாற்றுகிறது. அல்லாஹ் அந்த திடீர் மரணங்களிலிருந்து எல்லா நபர்களையும் பாதுகாப்பானாக. ஆக ஒருவருக்கு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர் யாரெனில் நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்து நல்ல அமல்களும் சேர்ந்து வாழ்வில் அதிகமாகிவிட்டால் அவர் மக்களில் சிறந்தவர்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடியும். ஆக நான் சொல்ல வருவது, நீண்ட ஆயுள் ஒருவருக்கு வேண்டுமானால், திடீரென்ற மரணங்களிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டுமானால், சிம்பிளான ரொம்ப லேசான 3 விஷயங்களை கடைபிடித்தால் போதும். அந்த 3 விஷயங்கள் அவருக்கு ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு ஹதீஸ்களில் நபி அவர்கள் சொன்ன அந்த 3 விஷயங்களை உங்களுக்கு நான் இங்கு ஒன்றாக தருகிறேன். அல்லாஹ் 3 விஷயங்களிலும் சரியாக இருப்பவர்களாக நம்மை ஆக்கி நீண்ட ஆயுளோடு அல்லாஹுவை நினைத்து வாழும் நசீபை தருவானாக. நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், ஒருவருக்கு அவரின் வாழ்விலே செல்வ வளம் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறாரா, அதாவது பணக்காரராகணும்னு ஆசைப்படுறாரா, அவரின் ஆயுட்காலம் நீளமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா, முதலில் அதற்கு அவர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் உறவுகளை சேர்ந்து வாழ்வது அவரின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுதான் குடும்பத்துக்குள்ள இல்லை. அண்ணனோடு தம்பி சண்டை, தம்பியோடு அண்ணன் சண்டை, பெற்றோர்களோடு மக்கள் சண்டை, உறவுகளுக்கு இடையில் 1000 சண்டைகள் இன்று அதிகமாகிவிட்டது. ஒருவரோடு இன்னொருவர் பேசுவதில்லை. உன்னுடைய மரணத்திற்கு கூட நான் வரமாட்டேன், உன் வாசலை மிதிக்க மாட்டேன், உன்னுடைய முகத்தை கூட காண மாட்டேன், உன்னுடைய தீதார் கூட எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளை இலகுவாக சொல்லி உறவுகளை அவர்கள் வெட்டி வாழ்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று நான் சொல்ல வருகிறேன், உறவுகளை வெட்டி வாழ்வது ஆயுட்காலத்தை குறைக்கிறது என்று சொல்ல வருகிறேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் புகாரியிலே 2067வது ஹதீஸாக பதிவு செய்யப்படும். நபி அவர்கள் இதை சொல்லி காட்டினார்கள், வாழ்வில் பரக்கத்து வேண்டுமா, ஆயுட்காலம் அதிகரிக்கப்பட வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் வேறு சில இடங்களிலும் சொல்லுவார்கள், வஸிலத்துர் ரஹிமி, உறவை சேர்ந்து வாழ்வது தஸீது ஃபில் உம்ர், ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப திடீர் மரணங்களை தடுப்பதற்கும் நீண்ட ஆயுட்காலம் வாழ்வதற்கும் முதலில் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது உறவுகளை சேர்ந்து வாழ்வது. இரண்டாவது, ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய கலா கதரை, விதியை, துஆவை தவிர வேறு எதுவும் மாற்றாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸில் தொடர்ந்து பேசுவார்கள், வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்,
நன்மையான என்ற உபகாரம், நன்மையான காரியத்தை தவிர வேறு எதுவும் அவரின் ஆயுட்காலத்தை உயர்த்தாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த ஹதீஸிற்கான விளக்க உரையில் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், பெற்றோருக்கு யார் நல்லுபகாரம் செய்கிறார்களோ, பெற்றோர்களுக்கு யார் உபகாரம் செய்து பெற்றோர்களை நல்லபடியாக கவனித்து வருகிறார்களோ அவர்களின் ஆயுட்காலத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்பதாக ஹதீஸ்களின் உரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக முதலாவது உறவுகளை சேர்ந்து வாழ்வது, இரண்டாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக உறுதியாக சொல்லுவேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லிற்கேற்ப நீண்ட ஆயுட்காலம் அவர் வாழ முடியும். பாருங்களேன், ஆரம்ப காலங்களில் எல்லாம் இந்த திடீர் மரணங்கள் கிடையாது. அப்பொழுதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழும் சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளேயே, ஒரு சின்ன 2-3 ரூமுக்குள்ளேயே 10-15 நபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 2-3 குடும்பங்கள் அங்கு இருந்திருக்கிறது. எல்லா சூழல்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நோய்கள் குறைவாக இருந்தது. நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள். இன்று பாருங்கள், ஒரு வீட்டுல 5 ரூம் இருந்தாலும் 2 நபர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம், வீட்டிலே பிரிவுகள், மக்கள் தனித்தனியாக என பிரிந்து பெற்றோர்களோடு இருக்கும் சூழல் குறைந்து விட்டது. காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் பிரிந்திருந்தாலும் நான் சொல்ல வருகிறேன், பெற்றோர்களுக்கான உபகாரங்களில் ஒரு காலமும் நீங்கள் பின்னடைவை அடைந்து விடாதீர்கள். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் நீங்கள் பின்னடைவை அடைந்தால் நிச்சயமாக சொல்லுவேன், நபி அவர்களின் வார்த்தை ஆயுட்காலம் குறைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய ஆயுட்காலம் உயர வேண்டும் என்றால் நம்மின் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதாரண விஷயம், சதக்கா செய்வது வாழ்நாளை அதிகப்படுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா நபியுடைய வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் காலத்தில் ஒருவர் செய்த சொதக்காவால் அல்லாஹ் அவரின் வாழ்வை உயர்த்தினான். சொதக்காங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரு பேரித்தம்பள துண்டை நாம் சதக்கா செய்தாலும் நரகிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை ஹதீஸ்களில் உணர முடிகிறது. சாதாரணமான சின்ன விஷயம் என்று நீங்கள் நினைப்பது அது 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அந்த சொதக்காவிலே நாம் நல்ல எண்ணத்தை வைத்திருந்தால் சத்தியமிட்டு சொல்ல முடியும், என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் ஆயுட்காலம் நீளமாகும் என்று சொல்ல முடியும். சஹாபாக்களில் கூட மரணம் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் செய்த தர்மத்தின் அடிப்படையில் அவர்களின் ஆயுட்காலம் உயர்த்தப்பட்டதை எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் கேட்டு இருக்கிறோமாக. நபி அவர்களின் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இன்ன சொதகத்தல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிம் செய்யும் தான தர்மங்கள் தஸ்ஸீது ஃபில் உம்ரி, அவனுடைய ஆயுட்காலத்தில் அவனுக்கு அதிகத்தை தருகிறது, அவனுடைய ஆயுட்காலம் அதிகமாகிறது, நீண்ட காலங்கள் அவன் உயிரோடு இருப்பதற்கான சூழல்களை அதை ஏற்படுத்துகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொல்வார்கள், மட்டுமல்ல சதக்கா என்ன தரும் தெரியுமா, மோசமான மரணத்தை தவிர்த்து விடும். மோசமான மரணம், ஆக்சிடென்ட், இந்த மாதிரி எத்தனையோ மரணங்கள் இருக்கிறது. மோசமான மரணங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை மரணங்களிலிருந்தும் சதக்கா அவரை பாதுகாக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல சொன்னார்கள், அல்லாஹ்வின் கோபத்தை தணிப்பதும் சதக்கா. அல்லாஹ்வின் கோபத்தை தணித்து அல்லாஹ்வின் ரஹமத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது என்று சொன்னால் அந்த சதக்காவை வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டுமாக. 3 விஷயங்கள், ரொம்ப சிம்பிளான விஷயம். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து விடுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, சில்மன் கதாக், உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும் நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாங்க. உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் நம்மின் செல்வங்களில் பரக்கத்து கிடைத்து பணக்காரர்களாக மாறிவிடுவோம். மட்டுமல்ல, நீண்ட ஆயுட்காலங்களோடு வாழலாம், திடீர் மரணங்கள் ஏற்படாது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லின் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து விட்டால் நீண்ட ஆயுள் கிடைத்து திடீர் மரணங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். மூன்றாவது, அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவுக்காக அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து தான தர்மங்கள் செய்வது. இதுவும் அல்லாஹ்வின் கோபத்தை தணித்து கெட்ட மரணத்தை தவிர்த்து அல்லாஹு தாலாவினுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தந்து மட்டுமல்ல, நீண்ட ஆயுட்காலங்களோடு வாழ்வதற்கான சூழலை அது ஏற்படுத்தும், திடீர் மரணங்களிலிருந்து தடுக்கும். அல்லாஹு தாலா இது போன்ற லேசான விஷயங்களை தெளிவாக கடைபிடிக்கும் நல்ல மக்களாக வாழச் செய்து அல்லாஹுவின் பொறுப்பிலே அல்லாஹுவின் எல்லா விதமான ரஹ்மத்தையும் பெற்ற மக்களாக, அவனின் பொறுப்பில் வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.